ஓகேவா? சரி போய் ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆட போகும். அந்த விட்டு வாப்பா. ஓகேவா? ரெடி ஆயிடுச்சு. ரைட் அடி. நீ அடி. ஓட் அடி. ஆடா ஆடா. கரெக்ட்டா பாத்து பால் பாத்து. கட்டு. ஓகேவா? ஓகே. ஸோ இன்றைக்கி நாளில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆரில் இருக்கோம். ஸோ ஓஎம்ஆரில் புதுசாக உதயமாக இருக்கிற மோகன் டர்ஃபில் இருக்கும். இந்த டர்ஃப் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஏரியா, சூப்பரான ஒரு லொக்கேஷன், நம்ம பயங்கரமாக என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்பாட்டில் அமைஞ்சிருக்கு. பக்கத்துலேயே ஐடி பார்க். ஓஎம்ஆரில் இருக்க பாய்ஸ் உங்களுக்காக தான் இந்த டர்ஃப். ஃபுட்பால் கிரிக்கெட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு லொக்கேஷனில் யாருமே எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ண மாட்டாங்க. நம்ம பாட்டு விளையாடி சலிக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு டர்ஃபில் ஒரு டோர்னமெண்ட். இன்றைக்கி இடையில் வந்து இனாக்ரேஷன் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. மொத்தம் 16 டீம்ஸ் இன்றைக்கி காலிலேருந்து விளையாட போகிறாங்க. வின்னர் ரன்னர் அப்படின்னு சொல்லிட்டு 2 ப்ரைஸு கொடுத்துக்க போகிறாங்க. 20,000 ரூபாய் வின்னர் ப்ரைஸ், 15,000 ரன்னர் ப்ரைஸ். மொத்தம் டாப் 16 டீம்ஸ் விளையாட போகிறாங்க லீக் கம் நாக் அவுட்டில். ஸோ மேட்ச் நம்பர் 1லேருந்து எல்லா மேட்சஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இந்த டர்ஃப்லேருந்து வரக்கூடிய அப்டேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ரி பாக்ஸ் யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். என்ன ஆஃபர் கொடுக்குறாங்க, என்னென்ன மேட்சஸ் போயிட்டுருக்கு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் வரும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் பெஸ்ட் லக் டு மதன் அண்ட் டீம். அவங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு இன்னொரு சிறப்பான ஒரு பரிசு. அருமையாக வந்து இந்த டர்ஃப் ஆரம்பிச்சிருக்காங்க. நல்லா வரணும்னு சொல்லிட்டு நான் விஷஸ் பண்ணிக்கிறேன் கமெண்ட்ரி பாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக. அப்புறம் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் சார்பாக எல்லோரும் அவரை விஷ் பண்ணலாம். அண்ட் டோர்னமெண்ட்குள்ளே போயிடலாம். The first match SFCC vs Kicha 11s. டாஸ் வின் பண்ண SFCC வந்து சூஸ் டு பவுல் எடுத்துருக்காங்க. Kicha 11 பேட்டிங். இந்த மேட்ச் மொத்தம் 6 ஓவரு, 4 பவுலர் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த சைடில் அடித்து போனால் நம்ம ஓடி தான் எடுக்கணும். ஸ்ட்ரைட்டில் மட்டும் நமக்கு 6 கொடுத்துருக்காங்க. டாப் மேட்ச் Kicha 11க்காக லெஃப்ட் பேட்ஸ்மேன் விக்கி அண்ட் ஸ்ட்ரைக் நான் ஸ்ட்ரைக்கில் சைமன். சாகாயம் ஃபர்ஸ்ட் பால், ரைட் ஆஃப் பவுலர் ரசுபா சிங்கிள். ஃபர்ஸ்ட் பால் ஒரு நல்ல தொடக்கத்தோட பால் டாட் பால். செகண்ட் பால் ரைட் சைமனுக்கு அடிச்சிருக்காரு. கேட்ச் மிஸ்ஸுங்க. ஒரு சான்ஸ் கேட்சஸ் பை மேட்ச். இந்த கேட்ச் மிஸ்னால எவ்வளோ ரன் போகணும்னு தெரியாது. நம்ம கேட்ச் பிடிச்சிடணும். நெக்ஸ்ட் பால் வெல் டிஃபென்ஸ். ஒரு ரன் மட்டுமே சான்ஸு. நெக்ஸ்ட் பால் ஸ்லோயராக போட்டால் அடிச்சிருக்காரு. பவுண்ட்ரிங்க. நெக்ஸ்ட் ஒன் பால் ஸ்ட்ரைட் டு ஷட். ஃபீல்டர் ரன் அவுட்டுக்கு வாய்ப்பு இருந்து பட் இருந்தாலும் விட்டுட்டாங்க. லாஸ்ட் ஒன் பால் சகாயத்துட்டு வந்து இப்போ பேட்டி ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு இருந்தும் அதை மிஸ் பண்ணிருக்காங்க. ஓவர் முடிஞ்சிருக்கு. Kicha 11s 10 ரன் அடிச்சிருக்காங்க. விக்கெட் எதுவும் இல்லை. ஒரு பிரபா ஃபர்ஸ்ட் பாலே ஷார்ட் மீட் ஆகலை. டைமிங் மிஸ் ஆகிருக்கு. செகண்ட் பால் ஆஃப் சைட் ஷார்ட் அடித்து ஒரு ரன் மட்டும் விட்டு கொடுத்துருக்காங்க. 3 பால் பால்டு விக்கெட். முதல் விக்கெட்டை இழந்து வெளியேறாங்க. நியூ பேட்ஸ்மேன் வினோத் ஷாட்டு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிச்சிருக்காரு. வெல் கான்ஃபிடென்ட்டோட. த நெக்ஸ்ட் பால் உள்ளே அடிச்சிருக்காரு. ஏக்கர் லென்த்தி பால். ஒரு ரன். லாஸ்ட் ஒன் பாஸ் லெக் சைடு மடக்கி அடிச்சிருக்காங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. டோட்டல் ஸ்கோர் 20. ஒரு விக்கெட் இழந்திருக்காங்க. தேர்ட் ஓவர் சந்தோஷ் ஷாட். ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சிருக்காரு. வார்ம் வெல்கம். செகண்ட் பால் ஷாட். எக்ஸைட் அடிச்சிருக்காங்க. ஒரு ரன் மட்டும்தான். ஷாட்.
பவுண்ட்ரி. ஓவரில் ஒரு 6, 5, ஒரு பவுண்ட்ரி. இது வரைக்கும் 3 பாலுக்கு 11 ரன் வந்திருக்கு. 4th பால் போல்ட். விக்கெட். ஸ்லோயராக போட்டு விக்கெட் எடுத்திருக்காங்க. பேட்ஸ்மேன் ஏமாந்துருக்காரு. நெக்ஸ்ட் பால் டீ பால். என் புல்டாஸாக போட்டிருக்காங்க. பவுண்ட்ரி போகுமான்னு பார்த்தா ஃபீல்டில் தடுத்துருக்காங்க. ரன் அவுட் மிஸ் ஆகிருக்கு. லெஃப்டி விக்கி. ஸ்லோயர் யாக்கரு. ஒரே சான்ஸ். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. டோட்டல் ஸ்கோர் 34. 3 விக்கெட் இருந்து பிரபா 4th ஓவர். ஃபர்ஸ்ட் பால் ஸ்விங்கான பாலு. பட் இருந்தாலும் ஃபீல்டர் கரெக்டாக எடுக்கலை. ரன் மட்டும்தான். கரெக்டாக எடுத்துருந்தா கண்டிப்பாக விக்கெட் ஆகிருக்கும். அவ்வளோ நல்ல எஃபர்ட் எடுக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம சப்போர்ட் பண்ண. செகண்ட் பால் வைடு. அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு தான் பவுலர் பால் போட முடியும். ஃபஸ்ட் இம்பார்ட்டன் ஓவர் இந்த ஓவர். செகண்ட் பால் ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காரு. மேலே அடித்ததுனால அது கீழே இருந்து ஒரு ரன் மட்டும்தான். ரன் அதிகமாக போனதுனால கொஞ்சம் ஃபீல்டர் எல்லாம் ரெடி ஆகி ரன்னை கண்ட்ரோல் பண்ணலாம்ட்டு பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் லெஃப்டி பேட்ஸ்மேன் ரைட்டில் அடிக்க பார்த்தாரு. பால் டாட்டு. பேட்ஸ்மேனே ஏமாத்திருக்காரு. பால் லைட்டாக ஸ்விங் ஆனதுனால டைமிங் மிஸ் ஆச்சு. ஷாட் படலை. பட்டம் கண்டிப்பாக வெளியே வரும். நெக்ஸ்ட் பால் சைடில் அப்படியே நிறுத்திருக்காரு. ஒரு ரன் மட்டுமே விட்டு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 2 4th ஓவரில் அடிச்சார போட்டு இருந்தாலும் லெக் சைடை போடுறதுனால ஒரு ரன் மட்டும் தான் விட்டு கொடுத்துருக்காங்க. அவர் நல்லா போட்டிருக்காரு. 6, 4 எதுவும் இல்லாமல் குட் ஓவர். ஓவர் முடிஞ்சிருக்கு. டோட்டல் ஸ்கோர் 41. 3 விக்கெட் இருந்து அருமையான ஓவர். இந்த ஓவரில் வைடு தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டாங்க. 6, 4 இல்லாத ஓவர். 5th ஓவர் கார்த்திக். மேலும் ரன்னை கண்ட்ரோல் பண்ணுறாங்களா இல்லை ரன்னை கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். மணி ஆன் ஸ்ட்ரைக். ஸ்ட்ரைட் டு ஷாட். 6. ஃபஸ்ட்டு பால் ஒரு மேக்ஸிமம் எடுத்து வந்திருக்காங்க மணி. ஸ்கோர் அவங்களுக்கு தேவைங்கிறதுனால அடிச்சாகணுங்கிற கட்டாயம். செகண்ட் பால் ஃபுல் டாஸுங்க. இதை யூஸ் பண்ணிருக்கலாம். பட் இருந்தாலும் லோவான ஷாட்டுனதுனால ரன்னு போகலை. லெஃப்ட் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைட் ஷாட். பவுண்ட்ரி. 6, 1, 4 இந்த ஓவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக கொண்டு போயிட்டுருக்காங்க. புதுசுங்கிறதுனால பவுலர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க போல இருக்கு. ஃபுல் டாஸ். 6. நோ பால் ஃப்ரீ ஹிட். போன பால் ஸ்லிப்புக்கு மேலே வந்ததுனால நோ பால் கொடுத்துருக்காங்க. அம்பையர்ஸ் கால். ஃப்ரீ ஹிட்டை எப்படி யூஸ் பண்ணுறாங்கிறத பொறுத்து தான் இந்த ஓவர் அமையும். டோர்னமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ரீ ஹிட் ஷாட். 6. ஃப்ரீ ஹிட்டை கரெக்டாக யூஸ் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் ஒன் ஹாட்ரிக் கிடைக்குமான்னு பார்ப்போம். ஹாட்ரிக் சான்ஸ். ஆஃப் சைடு தள்ளியிருக்காங்க. 11. 5 ஓவர் முடியறதுக்கு 69 அடிச்சிருக்காங்க. லாஸ்ட் ஓவர். லாஸ்ட் 10th ஓவர் சந்தோஷ்ட இருந்து லெஃப்டி பேட்ஸ்மேன் ஃபுல் டாஸ். நோ பால். கனிமி ஃப்ரீ கிட்ட ஃபுல் டாஸ் அடிச்சிருக்காங்க. ஒரு ரன் மட்டுமே விட்டு கொடுத்துருக்காங்க. செகண்ட் பால் சந்தோஷ். டாட் பால். தேர்ட் பால் ஷாட். 6ங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஷாட். நெக்ஸ்ட் பால் மணி. பவுண்ட்ரி. நல்லா ஆடிட்டு இருக்காங்க மணி வந்ததுலேருந்து. லாஸ்ட் 10th ஓவரை ஸ்கோர் சூப்பராக கொண்டு வந்துட்டுருக்காரு மணி. அடிச்சிருக்காரு. விக்கெட். லாஸ்ட் பால் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு ஹெலிகாப்டர் பவுண்டரியோட அந்த இன்னிங்ஸை முடிச்சிருக்காங்க. கிச்சா 11 டோட்டல் ஸ்கோர் 86 அடிச்சிருக்காங்க. எஸ்எஃப்சிசி 87 டார்கெட் அவங்களுக்கு. இந்த மேட்ச் எப்படி போகுது செகண்ட் இன்னிங்ஸை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அவங்களும் ஆடலாம் வாங்க. நல்ல பிளேயர்ஸ் அவங்கள்ட்டையும் இருக்காங்க. இவங்கள்ட்டையும் நல்ல நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க. இந்த மேட்ச் யாருடைய லக்கை பொறுத்து தான். செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட். வினோத் வந்த ஃபர்ஸ்ட் பால். பேட்ஸ்மேன் ஹேண்ட் ஸ்ட்ரைக்கில் இருந்த ராம் ஸ்ட்ரைக்கு போயிருக்காங்க. செகண்ட் பால் ராமன் ஸ்ட்ரைக்.
ஷாட் ரன் அவுட். செகண்ட் பாலே விக்கெட் இருந்து வெளியேறாரு ராமு. நான் ஸ்ட்ரைக்கில் பிரபா, ஸ்ட்ரைக்கில் பாலாஜி. நெக்ஸ்ட் பால் டாட். ஃபோர்த் பால் அடிச்சா ஸ்ட்ரைட்டில் அடிச்ச ஷாட் 6. இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் 6 வந்திருக்கு எஃப்எஃப்சிசிக்காக. லாஸ்ட் 2 பால் அடிச்சிருக்க பட்டம் மேலே அடிச்சு ரன் எதுவும் போகலை. டாட் பால். லாஸ்ட் பால் ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காரு. ஒரு ரன். எஃப்எஃப்சிசி 8 ரன் அடிச்சு 1 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் ஓவர்னிங் பவுலர் ஸ்ட்ரைட்டில் கேப்பில் பவுண்ட்ரி. 2 பேர் இந்த கேப்பில் பவுண்ட்ரி போகுதுன்னா அது செம்ம ஷாட்னே சொல்லலாம். செகண்ட் பால் டாட். இங்கே ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பாலாஜி அவருடைய விக்கெட்டை இருந்து வெளியேறாரு. நெக்ஸ்ட் பால் ஒரு பவுண்ட்ரி. அடுத்த ஒரு பாலு அடிச்சாரு பட் இருந்தாலும் ஆஃப் சைடில் ரன் அவுட் வாய்ப்பு. விக்கெட். மடன்னு விக்கெட் எல்லாம் சரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இல்லாத ஒரு ஓவர் சைமன் போட்டுட்டு இருக்காரு. நீ பேட்ஸ்மேன் தமிழ் ஸ்ட்ரைட்டில் அடித்த ஷாட்டு பட் இருந்தாலும் ஃபீல்டர் கையில் போனதுனால ரன் அவுட் எடுக்கல. குட் ஓவர் பாலாஜி. பால் கட் ஆகிருக்கு. டோட்டல் ஸ்கோர் 16. 3 விக்கெட் ஆகிருக்காங்க 2 ஓவருக்கு. தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் டாட் பால். மீட் பண்ணுற செகண்ட் பால் விக்கெட் போனதுனால பேட்ஸ்மேன் ப்ரெஷர். கேட்ச் மிஸ். கீப்பருக்கு அடிச்சிருக்காங்க. ரன் அவுட் இல்லை. நெக்ஸ்ட் பால் வினாந்துட்டு இருந்தேன். கேட்சுக்கான வாய்ப்புங்க இல்லை. கேட்சை மிஸ் பண்ணிருக்காரு. ஒரு இது இல்லாமல் சிங்கிள்ஸ் மட்டுமே ஆடிட்டு இருக்காங்க பேட்ஸ்மேன். ஏன்னா விக்கெட் போகக்கூடாதுங்க, அதனால அடித்தார் ஆஃப் சைடு. ரன் அவுட். விக்கெட். நெக்ஸ்ட் பால் தமிழுக்கு சைடில் அடித்தார். ரன் எதுவும் போகலை. லாஸ்ட் ஒன் ஸ்ட்ரைட் டு ஷாட் 6. டோட்டல் ஸ்கோர் 24. இன்னும் 18 பாலுக்கு 64 அடிக்கணும் எஃப்எஃப்சிசி. 2 விக்கெட் தான் இருக்குது அவங்களுக்கு. 4 விக்கெட் ஆகிருக்காங்க மொத்தம். சந்தோஷ் ஆன் ஸ்ட்ரைக். ஃபர்ஸ்ட் பால் ரவுண்ட் விக்கெட்டில் இருந்து ஸ்லோயர் கட்டர். விக்கெட் அப்பீல். விக்கெட். த லாஸ்ட் விக்கெட் கார்த்திக். ஒரு ரன் எடுத்திருக்காரு. தேர்ட் பால் தமிழ்கிட்ட கேட்ச். விக்கெட். ஃபர்ஸ்ட் மேட்சை வின் பண்ணிருக்காங்க கிச்சா 11s. ஒரு நல்ல பவுலிங் எஃபர்ட். பேட்டிங் நல்லா ஸ்கோர் பண்ணிருந்தாங்க. ஹார்ட் லாக் எஃப்எஃப்சிசி டர்ஃப் ரனில் ஃபஸ்ட்டு மேட்ச்சு கிச்சா 11s வின் பண்ணிருக்காங்க. வாழ்த்துக்கள் கிச்சா 11s.